وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فتوكلوا على الله إن كنتم مؤمنين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சோதனையான இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை 3 அம்சங்கள். ஒன்று, இறைவன் மீதான நம்பிக்கை, தவக்குல். இரண்டாவது, தொடர்ந்து பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு. மூன்றாவதாக, இறைவனுடைய விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த 3 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த 3 அம்சங்கள் நம்முடைய இருந்தது என்று சொன்னால் அது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குரிய ஒரு வழியாக இருக்கும். இதிலே முஃமின்களை பொறுத்தவரை இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் அவருடைய தீன் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. ரப்பின் மீதான அந்த நம்பிக்கை, இறைவன் மீதான தவக்குல் என்ற அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய தீன், அவன் இஸ்லாம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த தவக்குல் என்பது நம்மிடத்தில் நிரப்பமாக இருக்க வேண்டும். இந்த தவக்குல் நம்மிடத்தில் யாரிடத்தில் நிரப்பமாக நிறைவாக இருக்கிறதோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த தவக்குலை பற்றியும் அந்த தவக்குலின்கள் பற்றியும் அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் என்ன விதமான வெகுமதியின் அந்தஸ்துகள் இருப்பது என்பதை பற்றி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வசனங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான். தவக்குல் என்பது, அந்த இறை நம்பிக்கை என்பது நம்முடைய ஈமான் ஒரு அளவுகோல். தவக்குல் என்பது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய, இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் என்று அவதவியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பதட்டமான அந்த சூழ்நிலையிலே ஒரு பெரிய கூட்டம் எந்தவித ஹிசாபும் கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படி ஒரு நசீபை தந்தருள்வானாக. அது யார் என்று பெருமானத்தில் கேட்கப்பட்ட போது பெருமானா சொன்னார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் தங்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக சொன்னார்கள். நிறைவான தவக்குல் என்பது நம்முடைய நாட்டங்களையும் இறைவனிடத்திலே விரைவாக நம்முடைய நாட்டங்களை செயல்படுத்தி கொடுக்கும். நிறைவேற்ற குறைவான நம்முடைய அந்த நம்பிக்கை என்பது, தவக்குல் என்பது நம்முடைய காரியங்களை, நம்முடைய எண்ணங்களை தாமதமாகத்தான் இறைவனிடத்தில் நிறைவேற்றி தரப்படும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், தவக்கல், நீங்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அப்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் துஸ்கி இலேக்கல் அர்ஸாக பிலா தஅமி வலா தகல்லுஃபின், நீங்கள் இறைவனிடத்தில் மிகுந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் நம்பிக்கை தவக்கல் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ரிஸ்க் என்பது எந்தவித தடையும் இன்றி, எந்தவித சிரமமின்றி உங்களை வந்து அடையும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வலிமை மிக்க மனிதர் யார் என்று சொன்னால் யார் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான வலிமை மிக்கவர் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வலிமை மிக்கவர் என்று சொன்னால் யார் உடலால் திடகார்த்தமாக இருக்கிறாரோ அவர்தான் வலிமையானவர் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐயகூன அக்வன் நாஸ், மக்களில் யார் வலிமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அவர் தன் ரப்பின் மீது, தன்னுடைய இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்கட்டும் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போல யார் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவருக்கு ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் இறைவன் பொறுத்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஃபஇன்ன லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் ஈமான் கொண்டு தன் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பது அவர்கள் மீது செல்லுபடி ஆகாது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.
ஆக இந்த தவக்குல் இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு அம்சம். சரி, இந்த தவக்குல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த தவக்குல் என்றால் என்ன? மார்க்கம் அதை பற்றி நமக்கு என்ன விளக்கம் சொல்லி தருகிறது? இஅ்திமாதுல் கல்வி இலல்லாஹி மஅ அஹ்தில் அஸ்பாப், அதாவது காரணங்களை செய்துவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குல் என்பதாக. இந்த உலகத்திற்கு ஆலமே அஸ்பாப் என்பதாக சொல்வார்கள். அதாவது காரணங்களால் சூழப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆலமே அஸ்பாப் என்பதாக இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திற்கு ஆலமே அஸ்பாப், காரணங்களால் சூழப்பட்ட உலகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் மீதான நம்பிக்கை, இந்த தவக்குல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நாயகமே, நான் ஒட்டகத்தை கட்டிவிட்டு இறைவனத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமா அல்லது ஒட்டகத்தை கட்டாமல் இறைவனத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை நீங்கள் கட்டிவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் நமக்கு இந்த தவக்குல் இறை நம்பிக்கைக்கு முன்னோடியாகவும் முன்னுதாரணமும் இருக்கிறார்கள். ஆனால் அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தத்தில் 2 உருக்கு சட்டைகளை அணிந்திருந்தார்கள், 2 இரும்பு சட்டைகளை அணிந்திருந்தார்கள். அதே போல மக்கா வெற்றியின் போது தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள். அப்படி என்றால் அவருக்கு நம்பிக்கை இல்லையா, இறைவன் மீது தவக்குல் இல்லையா என்று சொன்னால் அங்கே காரணங்களை செய்துவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் உண்மையான தவக்குல் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் நமக்கு இறைவன் மீது தவக்குல் என்பது இருக்கத்தான் வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு 4 விஷயங்களிலே இந்த தவக்குல் என்பது நமக்கு கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல் விஷயம் துஆ. ஃபதுஅல்லாஹு வ அன்தும் முகீமூன இலல்லாஹ், நீங்கள் முகீமூன இலல்லாஹ், நீங்கள் இறைவனிடத்தில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் அப்படித்தான் கேட்கக்கூடிய காரியம் சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், எந்த காரியம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த சிறியது பெரியது என்பதெல்லாம் நம்முடைய சூழ்நிலை பொறுத்துதான். ரப்பை பொறுத்தவரை அது சிறியது பெரியது என்பது கிடையாது. நம்முடைய எந்த காரியத்தை குறித்து நம்ம இறைவனிடத்தில் நாம் துஆ செய்கிறோம் என்று சொன்னால் அது விஷயத்தில் நமக்கு முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட போது அந்த நெருப்புக்குள்ளே இருந்து கொண்டு சொன்னார்களே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று, அந்த தவக்குலை உச்சகட்டம் தான் அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த துஆவை வெளிப்படுத்தியது. அதே போல சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார்கள். ஃபனாதா ஃபி ظுலுமாத், அந்த இருளில் இருந்து கொண்டு தன் ரப்பிடத்தை கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக அந்த தவக்குலுடைய நிலையை வெளிப்படுத்தினார்கள். அதே போல சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயினால் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நோயுடைய சமயத்தில் இறைவனிடம் கேட்டார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர், யா அல்லாஹ் எனக்கு தீங்கு வந்து விட்டது, ஃப அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் என்பதாக அந்த தவக்குலுடைய நிலையை வெளிப்படுத்தினார்கள். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் இறைவன் மீதான தவக்குலை அவர்கள் இழக்கவில்லை. இறைவனை துஆ செய்தார்கள், ரப்பே லா ததர்னி ஃபர்தா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே என்னை சந்ததி இல்லாமல் ஆக்கிவிடாதே என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். பொதுவாக குழந்தை பிறந்ததற்கு பின்புதான் நாம் பெயர் சூட்டுவோம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற சுபச்செய்தி சொன்ன உடனேயே அது ஆண் குழந்தை, அதற்கு யஹ்யா என்ற பெயரோடு இறைவன் அவர்களுக்கு சேர்த்து சுபச்செய்தி சொல்லி காட்டினான். ஆக இறைவன் மீதான அந்த துஆ என்பது நமக்கு இறைவன் மீதான தவக்குலை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவதாக மார்க்கம் நமக்கு சில விஷயங்கள் தெளிவே சொல்லியிருக்கிறது, முடிவே சொல்லியிருக்கிறது. சில விஷயங்களில் நமக்கு மஷூராவின் அடிப்படையிலே ஆலோசனை அடிப்படையில் முடிவு செய்யுங்கள் என்பதாக பல காரியங்களை விட்டிருக்கிறது. அது போன்ற காரியங்களில் நாம் ஆலோசனை செய்கிறோம், கலந்துரையாடுகிறோம், ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த முடிவை எடுக்கின்ற வரைதான் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த முடிவை எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்பாக அந்த முடிவுடைய எல்லா காரியத்தையும் ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் அப்பவே சொன்னாரு, இதை செய்யாத உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாரு, நான் தான் கேட்கல. உனக்கு இந்த வியாபாரம் செட் ஆகாதுன்னு அவர் சொன்னாரு, நான் கேட்கல. இதுவெல்லாம் அந்த செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாக நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு செய்து நாம் இறங்கிவிட்டோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க நம் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் நாம் விட்டுவிட வேண்டும். மூன்றாவதாக ரிஸ்க்குடைய விஷயம்.
இந்த உலகத்திலே நாம் ரிஸ்க்குக்காக தேடி செல்கிறோம், ஒரு வியாபாரத்துக்கு செல்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்திலும் இறைவன் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து என்று சொன்னால் ல ரஸககும் கமா யர்ஸுகு தைர், அல்லாஹ் பறவைக்கு ரிஸ்க் அளிப்பதை போன்று உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதாக பெருமாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தகுது ஹிமாசா வ தரூஹ் பித்தான், காலையிலே அந்த பறவைகள் வெறு வயிற்றோடு செல்கிறது, மாலையிலே வயிறு நிரம்பி வருகிறது. அதுபோல நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுக்கு எந்த புறத்திலிருந்தாவது உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்து விடுவான். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அதே போல இறைவனை பற்றி நாம் நிராசை ஆகிவிடக்கூடாது. அவ்வளோதான், என்ன எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது என்ற அந்த நம் நிராசையான வார்த்தைகள் என்பது அதுபோல் அந்த நிலையில் வெளிவிடக்கூடாது. கஷ்டங்கள், சோதனைகள் வருகின்ற போது அந்த நேரத்தில் தான் இறைவன் மீதான நம்பிக்கையான அந்த வார்த்தைகள், அந்த தவக்குல் என்பது நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இறைவன் நம்மை ஆக்கியார்கள் புரிவானாக. அல்லாஹ் முத்தவக்கிலீன் சொல்லி குர்ஆனில் யாரையெல்லாம் சொல்லி காட்டுகிறானோ அப்படிப்பட்ட அந்த நல்ல அடியார்களோடு இறைவன் நம்மை சேர்த்து வைப்பானாக. அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் நாளை மறுமையிலே என்ன விதமான வெகுமதிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறானோ அந்த வெகுமதிகளை அந்தஸ்து எல்லாம் இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.